அன்புக்குரியவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும். 5 காரியம் இருக்கிறது. அது பிறர் சொல்லித்தான் நமக்கு தெரிய வேண்டும் என்பது அல்ல. அது இயற்கையிலேயே கட்டுப்பட்டது. கண்டிப்பா அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிறணும். முத்தஃபக்குன் அலைஹி புகாரி, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 5 காரியங்கள். முதல் விஷயம் அல் ஹத்தான். மார்க்கம் செய்வது என்று சொல்கிறோம். அல்லது சுன்னத்துன்னு சொல்கிறோம். விருத்த சேதனம் சொல்லுகிறாங்க. இல்லையா? ஆணாகப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் கடந்ததுக்கு பின்னாடி அந்த சுன்னத் என்கின்ற அந்த சுன்னத்து கல்யாணம்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. அத செஞ்சுக்கணும். 2வது கஸ்ஸு ஷாரிப், மீசையை முழுமையாக கத்தரித்துக் கொள்ள வேண்டும். பெருசா கடா மீசைலாம் வைக்கக்கூடாது. அது மார்க்கத்திலே சுன்னத்தான விஷயம் அல்ல. சொல்லப்போனால் அது நாயகத்தினுடைய சுனனுக்கு நேர் எதிரானது. ரசூலுல்லாஹ் மீசைய கத்திரிக்க சொன்னாங்க. அதனுடைய நன்மைய பத்தி மட்டும் சொன்னா நெறைய சொல்லலாம். 3வது சொன்னாங்க, கல்முல் துஃபுர், உங்களுடைய நகங்கள வெட்டிக்கணும். உங்களுடைய கையினுடைய நகம் விரல்களுடைய நகங்களை வெட்டிக் கொள்ள வேண்டும். 4வதாக என்ன அப்டின்னா, உங்களுடைய மறைவிடங்களிலே இருக்கக்கூடிய ரோமங்களை களைந்து விட வேண்டும். 5வதாக உங்களுடைய அக்கிளில் இருக்கக்கூடிய அந்த ரோமங்களையும் களைய வேண்டும். இந்த 5 விஷயங்களும் அடிப்படையிலே இயற்கையில் கட்டுப்பட்டது. இத சொல்லித்தான் செய்யணும்னு கிடையாது. இதெல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணணும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதிலே எந்த குறையும் வைத்து விடக்கூடாது. வஸ்ஸலாம், அஸ்ஸலாமு அலைக்கும்.